வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விக்னேஷ். இந்தியாவுடைய தலைநகர் டெல்லியில காற்றின் தரம் மிக மோசமா போயிட்டு இருக்கு. இப்ப இந்த சார்ட்டை பாருங்க. இந்த சார்ட்டை வச்சுதான் காற்றின் தரத்தை மெஷர் பண்ணுவாங்க. இதுல வேல்யூ 0ல இருந்து 50 வரைக்கும் இருந்தா குட், 51ல இருந்து 100 வரைக்கும் இருந்தா சாட்டிஸ்பாக்டரி, 101ல இருந்து 200 வரைக்கும் இருந்தா மாடரேட், 201ல இருந்து 300 வரைக்கும் இருந்தா புவர், 301ல இருந்து 400 வரைக்கும் இருந்தா வெரி புவர், அதுவே 401ல இருந்து 500 வரைக்கும் இருந்தா சிவியர். இந்த சிவியர்ன்றது இன்னொரு பேர் அசாரடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சார்ட் படி பார்த்தா டெல்லியோட காற்றின் தரம் அசாரடஸ்ல இருக்கு, அதாவது சிவியரா இருக்கு. நவம்பர் மாசம் 13ஆம் தேதி டெல்லியோட ஏர் குவாலிட்டி எவ்வளவு இருந்ததுன்னா 418 வேல்யூ வரைக்கும் போய் மிகவும் சிவியரான ஏர் குவாலிட்டியில இருந்தது. இப்ப இந்த வீடியோவை பாருங்க. இது டெல்லி சங்க விஹார்னு சொல்லக்கூடிய ஏரியால இருந்த புகை மூட்டம். கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த சங்கம் விஹார்னு சொல்லக்கூடிய ஏரியாவை சுத்தி புகை மூட்டம் சூழ்ந்திருக்கு. இந்த அசாரடஸ்ன்னு சொல்லக்கூடிய வேல்யூல நம்ம தொடர்ந்து இருந்துட்டே வந்தா நம்ம ஹெல்த்துக்கு என்னென்னலாம் ஆகும்னு கேட்டீங்கன்னா வீசிங், காஃபிங், ஸ்னீசிங், ரன்னிங் நோஸ் போன்ற ஹெல்த் இஷ்யூஸ் வரும். இதுவே நம்ம பல நாட்களா சிவியரான ஏர் பொல்யூஷன்ல இருந்தா நம்ம உடம்புக்கு என்னென்னலாம் எஃபெக்ட் வரும்னு கேட்டீங்கன்னா ஹார்ட் இஷ்யூ வரும், லங்ஸ் இஷ்யூ வரும், ஆஸ்துமா போன்ற ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. நவம்பர் 13 வெட்னஸ்டே அன்னைக்கு இந்தியாவுடைய தலைநகர் டெல்லியில காற்றின் தரம் மிக மோசமாக போயிருக்கு. அந்த டெல்லி சுத்தி ஒரு சில இடத்துல நிறைய புகை மூட்டமாவே இருந்திருக்கு. அதுலயும் முக்கியமா டெல்லியில ஆனந்த விகார்னு சொல்லக்கூடிய பிளேஸ்ல நவம்பர் 14 அன்னைக்கு மார்னிங் 5 மணிக்கு காற்றின் தரம் 473 வேல்யூவை தொட்டு இருக்கு. இதை சிவியர் பிளஸ் சொல்லுவாங்க. 400க்கு மேல போச்சுன்னா சிவியர், அதுவே 450க்கு மேல போச்சுன்னா சிவியர் பிளஸ் சொல்லுவாங்க. இந்த ஆனந்த விகார்னு சொல்லக்கூடிய இடத்துல 473 வந்திருக்கு வேல்யூ. சோ இதை பாத்தீங்கன்னா சிவியர் பிளஸ்ஸா கணக்கெடுத்துப்பாங்க. இந்த சிவியர் பிளஸ் சொல்லக்கூடிய வேல்யூ ஆனந்த விகார்னு சொல்லக்கூடிய இடத்துல மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, மொத்தம் 5 இடத்துல பாத்தீங்கன்னா சிவியர் பிளஸ்ஸா வந்திருக்கு. பாட் பார்க்கர்னு சொல்லக்கூடிய இடத்துல 472 வேல்யூ, ஆனந்த விகார்ல 470 வேல்யூ, அசோக் விஹார்ல 469 வேல்யூ, ஜஹாங்கீர் புரி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல 470 வேல்யூ, வாசிர்பூர்னு சொல்லக்கூடிய இடத்துல 461 வேல்யூ பதிவாயிருக்கு. இப்ப சொன்ன அந்த 5 பிளேஸுமே நவம்பர் 14 மார்னிங் அன்னைக்கு சிவியர் பிளஸ்ல பாத்தீங்கன்னா காற்றின் தரம் போயிருக்கு. இந்த ஏர் குவாலிட்டி மோசமா போறதுல டெல்லியில மட்டும் தான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, காசியாபாத், முசாஃபர் நகர், நொய்டா, மீரட், கூர்கான் சொல்லக்கூடிய டெல்லி சுத்தி இருக்கக்கூடிய சிட்டிஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா காற்றின் தரம் மிக மோசமா பாத்தீங்கன்னா போயிருக்கு. இதுவும் இல்லாம டெல்லியில இருந்து 250 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய சண்டிகர்ல காற்றின் தரம் அங்கேயும் மோசமா போயிருக்கு. அதனுடைய வேல்யூ 415 தொட்டு இருக்கு. அதாவது சிவியர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா அங்கேயும் ஏர் குவாலிட்டி இருந்திருக்கு. இந்த வீடியோவை பாருங்க. இது உத்தரப்பிரதேச இருக்கக்கூடிய கொண்டான்னு சொல்லக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புகை மூட்டம். இது மதுரான்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய புகை மூட்டம். இந்த வீடியோவை பாருங்க. இது தாஜ்மஹால். நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா தாஜ்மஹால் புகை மூட்டத்தால் பாத்தீங்கன்னா சூழ்ந்திருக்கு. இது நொய்டால இருக்கக்கூடிய மிகப்பெரிய பில்டிங். இந்த புகை மூட்டத்தால எப்படி மறைஞ்சிருக்குன்றத பாருங்க. நம்ம கண்ணுக்கே அந்த பில்டிங் பாத்தீங்கன்னா சரியான முறையில தெரியல. சோ இது டெல்லியில மட்டும் தான் அந்த புகை மூட்டங்கள் அதிகமா இருக்கு, ஏர் பொல்யூஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நார்த் இந்தியா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸ்ல புகை மூட்டத்தால மூழ்கி இருக்கு. ஸோ இந்த ஏர் பொல்யூஷன், இந்த புகை மூட்டத்தினால அம்ரிஷ்டர், வாரணாசி, டெல்லி போன்ற சிட்டிஸ்ல விமான சேவைகளும் பாதிச்சிருக்கு. இதனால 200க்கும் மேற்பட்ட பிளைட்ஸ் பாத்தீங்கன்னா புகை மூட்டத்தினால பாதிச்சிருக்கு. விமான சேவைகளும் சரியான முறையில இயக்க முடியல. இப்ப இந்த மேப்பை பாருங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய சிட்டிஸ்ல ஏர் குவாலிட்டி எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, எந்த அளவுக்கு இருக்குன்றத டேட்டாவோட கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் 15ஆம் தேதி 7 மணிக்கு கொடுத்துருக்காங்க. நார்த் இந்தியாவை பாருங்க, சவுத் இந்தியாவை பாருங்க. நார்த் இந்தியாவில் எந்த அளவுக்கு ஏர் குவாலிட்டி மிக மோசமாகவும் சிவியராகவும் போயிருக்குன்றத பாருங்க. அதே சவுத் இந்தியாவில் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸ் பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. சென்னையில பாத்தீங்கன்னா 41 வேல்யூ தான் இருக்கு, அதாவது குட்ல இருக்கு. அதுவே டெல்லியில பாத்தீங்கன்னா 410 ஏர் குவாலிட்டி வேல்யூல இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா மோசமான ஒரு ஏர் குவாலிட்டி. சரி, இப்ப நார்த் இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஏர் பொல்யூஷனால பாதிச்சிருக்கு அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் பர்னிங். இந்த ஸ்டேபிள் பர்னிங் அப்படின்னா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த நார்த் இந்தியாஸ்ல என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா பயிர் வச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பயிரை தீயிட்டு கொளுத்திடுவாங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் நிறைய கோதுமை பாத்தீங்கன்னா பயிரிடுவாங்க. அந்த கோதுமை பயிரிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பயிரை தீயிட்டு கொளுத்திடுவாங்க. இந்த மாதிரி பயிர் செஞ்சு எங்க அதிகமா கொளுத்துவாங்கன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா போன்ற ஸ்டேட்ல தான் கொளுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி பயிர் செஞ்சு அப்புறம் தீ வச்சு கொளுத்துவாங்க பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் ஸ்டேபிள் பர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க பயிர் செஞ்ச அப்புறம் இப்படி தீ வச்சு எரிக்கிறதுனாலே 20ல இருந்து 40% ஏர் குவாலிட்டி மோசமா போகுதுன்னு சொல்றாங்க. இப்ப நவம்பர் மாசம் இதை பண்றதுனாலேயே இதன் மூலம் 38% டெல்லி ஏர் குவாலிட்டி பாத்தீங்கன்னா மோசமா போயிருக்கு. இவங்க பயிர் செஞ்சு எரிக்கிறதுனால தான் அங்க காற்றின் தரம் மிக மோசமா போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதன் மூலம் 20ல இருந்து 30% மட்டுமே காற்றின் தரம் மிக மோசமா போகும். அதை தாண்டி அங்க இருக்கக்கூடிய டஸ்ட் என்னதான் டெல்லியில எலக்ட்ரிக் பைக், காரு, பஸ் வந்தாலும் இன்னமும் ஓடக்கூடிய பெட்ரோல், டீசல் பைக், கார் வச்சிருக்கவங்க இன்னும் போயிட்டு தான் இருக்காங்க. அவங்க வெளியே எடுக்கக்கூடிய புகை, ஃபேக்டரியில இருந்து வெளியே இருக்கக்கூடிய புகை, விண்ட் ஸ்பீடு லோவா இருந்தாலும் இந்த மாதிரி புகை மூட்டங்கள் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி ஏர் குவாலிட்டி பாதிப்புகள் இதனால கூட வரலாம்.
ஸோ விவசாயிகள் பயிர் செஞ்சு எரிக்கிறதுனால மட்டுமே ஏர் குவாலிட்டி மோசமா போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த ஏர் குவாலிட்டி மோசமா போக நிறைய ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதனால கூட ஏர் குவாலிட்டி மோசமா போகும்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கருத்து இருக்கு பாத்தீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்டேட் நாயகன் சொல்லக்கூடிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நெக்ஸ்ட் அப்டேட்டை மிஸ் பண்ண மாட்டேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video. Bye.